உங்க முன்னாடி ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வைக்கிறீங்க. உங்களோட ரூமோட டெம்பரேச்சர் 25 இருக்கு. சோ அப்புறமா அதை 26க்கு மாத்துறீங்க, அப்பவும் அந்த ஐஸ் உருகல. 27க்கு மாத்துறீங்க, அப்பவும் அந்த ஐஸ் உருகல. 28க்கு மாத்தினதுக்கு அப்புறமும் எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆனா 29க்கு மாத்தின உடனே அந்த ஐஸ் உருக ஆரம்பிச்சிடுது. சோ அப்போ நீங்க 29க்கு வச்ச உடனே உருகுதுன்னா அப்போ உடனே அந்த ப்ராசஸ் நடக்கல. அந்த ப்ராசஸ் நீங்க ஸ்லோவா கம்மி பண்ணிக்கிட்டே, அதாவது அந்த டெம்பரேச்சரை அதிகமாக்கிக்கிட்டே வந்ததுனாலதான் இந்த இது நிகழ்ந்திருக்கு. இப்போ பாம்பு ட்ரீ பாத்தீங்கன்னா 5 வருஷம் அதோட வேர்களை கீழே போறதுக்கு எடுத்துக்கும். ஆனா வெறும் 6 வாரத்துல 90 அடி மேல உயரமா போகும். அது மாதிரி இந்த கேன்சர் பாத்தீங்கன்னா 80% வந்து எந்த சிம்டமும் இல்லாம தான் இருக்கும். ஆனா வித்தின் 1 மந்த் 80% முடிஞ்சதுக்கு அப்புறமா வித்தின் 1 மந்த்ல நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி நம்ம உயிரையே எடுக்கிற அளவுக்கு வந்துடும். அது மாதிரிதான் நம்ம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறோம்னா அந்த பழக்கம் நமக்கு வந்து உடனே இமிடியேட்டா எஃபெக்ட் கொடுக்கணும் அது அப்படின்னு நினைக்க கூடாது. சோ அதை நம்ம கன்சிஸ்டண்டா ரொம்ப நாள் பண்ணும்போது தான் அதுக்கான விளைவு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம், அதை நம்ம முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணி சில வாரங்கள்லயே நம்ம வந்து அதுக்கான ரிசல்ட் வரல, நான் டெய்லி ஓடுறேன், எக்ஸசைஸ் பண்றேன், ஆனா எனக்கு எந்த ஒரு பாடியில சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க முதல்ல கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாதான் அதுக்கான சேஞ்சஸ் நம்ம உடம்புல தெரியும். சோ அதுக்காக நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகாம அதுக்காக வெயிட் பண்ணணும், அதை கன்சிஸ்டண்டா பண்ணணும்.